அன்பு சொந்தங்களே, நம்பினால் நம்புங்கள் என்ற முதல் பகுதிக்கு அடுத்து இது இரண்டாவது பகுதியாக செத்தின் சொர்க்க அனுபவங்கள் அல்லது ஆன்ம உலக அனுபவங்களை பற்றி அது ஜேனின் வாயிலாக வெளிப்படுத்துவதை நாம் இந்த காணொளியில் காணப்போகிறோம். செத் மேற்கொண்டு தன்னுடைய ஆன்மாவின் அனுபவங்களை ஜேன் வாயிலாக கூறியது. நம் உடல் நம் கான்சியஸ்னஸ் உடைய ஒரு சிறு பகுதி மட்டுமே. ஆனால் நாம் ஐம்புலன்கள் மூலம் வெளியில் மட்டும் பார்த்து பழக்கப்பட்டதால் இந்த கான்சியஸ்னஸ் அல்லது அந்த நுண்ணுணர்வை நாம் கவனிப்பதில்லை. இந்த நுண்ணுணர்வு ஒரு சிறிய ஆணிக்கு கூட இருப்பதாக செத் கூறுகிறது. ஒரு ஆணிக்குள் உள்ள அணுக்களுக்கும் மூலக்கூறுகளிலும் கான்சியஸ்னஸ் உள்ளது. கற்பாறையிலும் உலோகங்களிலும் ஏன் நாம் சுவாசிக்கும் காற்றிலும் கூட நீக்கமற இந்த கான்சியஸ்னஸ் நிறைந்துள்ளதாக செத் கூறுகிறது. நம் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் கான்சியஸ்னால் நிரப்பப்பட்டுள்ளது. நம்முடைய சுயம் பறந்து விரிந்தது. இதனால்தான் இயேசு கிறிஸ்து நம்மால் எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும் என்று கூறினார். நம்முடைய உடல் மட்டுமே நம் அடையாளம் கிடையாது. நம்முடைய உயர்ந்த சுயம் அதாவது ஹையர் செல்ஃப், ஆழ்நிலை சுயத்தை உணர நாம் முயல வேண்டும் என்று செத் கூறுகிறது. இன்னர் செல்ஃப் மற்றும் ஹையர் செல்ஃபை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று செத் கூறுகிறது. இதற்கு தடையாக இருப்பது என்ன? அதை பற்றியும் செத் விவரிக்கிறது. நம்முடைய ஈகோ இதற்கு பெரிய தடையாக செயல்படுகிறது. அதற்கு ஹையர் செல்ஃப் மீது ஒரு பெரிய பொறாமையே உண்டு என்று செத் கூறுகிறது. நமக்கு உதவியாக இருக்க வேண்டிய நம் ஈகோ நம்மை ஒரு கொடுங்கோலனை போல் ஆட்சி செய்கிறது. நமக்கு ஹையர் செல்ஃப் என்ற ஒரு விஷயம் இருப்பதை அது மறைக்கிறது, மறுக்கிறது. ஆனால் நாம் சுய விசாரணையில் ஈடுபடும் போது அதே ஈகோ நமக்கு இந்த கான்சியஸ்னஸ் உடைய சிறப்பியல்புகளை அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது. செத் ஜேன் மூலமாக பேசும்போதும் ஜேனின் கான்சியஸ்னஸ்க்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று விளக்குகிறது. ஆனால் ஜேனின் கான்சியஸ்னஸ் செத்திற்கு இடம் கொடுக்கும் விதமாக 3 டைமென்ஷனிலிருந்து மிக விசாலமாக 5 டைமென்ஷனுக்கு மாறுகிறதாக செத் கூறுகிறது. ஜேனுக்கு சரியான புரிதலை ஏற்படுத்த ஜேனின் கான்சியஸ்னஸ் 5 டைமென்ஷன் நிலைக்கு மாறுகிறது. நம்முடைய மொழி இவ்வுலகின் லீனியர் டைமில் செயல்படுவதால் ஆன்ம உலகின் இயல்புகளை தெரிந்து கொள்வது நமக்கு கடினமாக உள்ளது. ஆனால் செத்தின் கான்சியஸ்னஸ் ஜேனின் கான்சியஸ்னஸ்க்கு எந்த விதமான குறுக்கீடும் ஏற்படுத்தவில்லை. செத் தான் ஒரு டைமென்ஷனல் வார்ப் அல்லது பரிமாண வார்ப் மூலம் ஜேனை தொடர்பு கொண்டதாக கூறுகிறது. மேலும் சைக்கலாஜிக்கல் வார்ப், உளவியல் வார்ப் மூலமாகவும் தொடர்பு கொண்டதாக கூறுகிறது. இவற்றை பற்றி 1970ஆம் ஆண்டுகளில் செத் வெளிப்படுத்தியது நமக்கு மிக மிக புதுமையான விஷயம். இப்பொழுதுதான் இந்த டைமென்ஷனல் வார்ப், மற்றபடி சைக்கலாஜிக்கல் வார்ப் இதை பற்றி விஞ்ஞானிகள் ஆராய ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் செத் இதை 1970ஆம் ஆண்டுகளிலேயே வெளிப்படுத்தியுள்ளது விந்தையான ஒரு விஷயம். இப்பொழுது சாப்டர் 2 ஆரம்பிக்கிறது. அங்கே ஆன்ம உலகின் அதாவது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதிசயங்களை பற்றி செத் விவரிக்கிறது. நம்முடைய பூமியின் அழகுக்கு அது எந்த விதத்திலையும் குறைந்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் அது இன்னும் பல மடங்கு அழகானது என்று செத் கூறுகிறது. இதையேதான் நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் அவர்களுடைய இறப்புக்கு பின் ஒரு மிக மிக அழகான இடத்தை உணர்வதாக கூறுகிறார்கள். இந்த உலகத்தை விட நமக்கு அதிகமாக இன்பம் அளிக்கக்கூடியது இந்த சொர்க்கலோகம் என்றும் கூறுகிறது. ஆனால் இந்த இன்பங்கள் நம் பூமியின் இன்பங்களை போன்றவை கிடையாது. மாறாக அவை இன்னும் மிக உயர்வானவை என்று செத் கூறுகிறது, இன்னும் அழகானவை. நம்முடைய ஆன்மா ஒரு குறிப்பிட்ட சாம்ராஜ்யத்தில் மட்டும் இருப்பதில்லை. செத்துடைய ஆன்மா ஒரு குறிப்பிட்ட சாம்ராஜ்யத்திற்கு மட்டும் கட்டுப்பட்டது கிடையாது. அது பல சாம்ராஜ்யங்களையும் நினைத்த நேரத்தில் அடைய வல்லது. செத் தற்போது இருக்கும் நிலையை அடைய பல பிறவிகளை கடந்து வந்த பின்னரே இந்த உயர்ந்த நிலையை அடைய முடிந்ததாக செத் கூறுகிறது. அது இப்போது இருப்பது ஒரு மிக உயர்ந்த இடத்தில்.
நியர் டெத் எக்ஸ்பீரியன்சர்ஸ் கூறுவது போல, ஒருவர் இறந்த பின் தான் இறந்து விட்டதை புரிந்து கொள்வதற்கே அவர்களுக்கு சிறிது நேரம் அல்லது புரிதல் தேவைப்படுகிறது. செத்தின் தற்போதைய நிலை அதிக படைப்பாற்றல் உள்ளதாகவும் மிக சாமர்த்தியமாக கையாளும் திறமைகளை உள்ளடக்கியதாகவும் சொல்கிறது. விண்வெளியை பற்றிய அதனுடைய கருத்து மாறுபட்டதாக உள்ளது. எல்லா விஷயங்களையும் கற்பனை மற்றும் விஷுவல் இமேஜரி மூலமாக தான் படைக்க முடிவதாக செத் கூறுகிறது. மாட மாளிகைகளையும் கோபுரங்களையும் கற்பனைக்கு ஏற்றவாறு படைக்க வல்லது செத். தன்னுடைய மனோதத்துவ சுயத்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் மூலமாகவும் எல்லா விஷயங்களையும் ஆன்ம உலகில் உடனே மேனிஃபெஸ்ட் செய்ய முடிகிறது என்று செத் கூறுகிறது. தன்னால் இரவை பகலாகவும் பகலை இரவாகவும் மாற்ற முடியும் என்றும், வரலாற்றின் எந்த பகுதியையும் திரும்பி சென்று பார்த்து, அதாவது ரீவிசிட் செய்து அனுபவிக்க முடியும் என்றும் செத் கூறுகிறது. நியர் டெத் எக்ஸ்பீரியன்சர்ஸ் நேரம் அல்லது டைம் என்பது லினியர் கிடையாது என்று சொல்வதை, அதாவது பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் என்று நேரமா அதாவது ஒவ்வொன்றாக செயல்படுவது கிடையாது. மாறாக அது ஒரு சைக்கிளை போன்றது அல்லது ஒரு பிளாக் யூனிவர்ஸை போன்றது என்று சொல்வது இப்பொழுது நமக்கு செத் வாயிலாக புரிகிறது. அன்பு நண்பர்களே, இந்த விஷயங்களை நாம் செத் வாயிலாக தெரிந்து கொண்டது நமக்கு நியர் டெத் எக்ஸ்பீரியன்சர்ஸ் சொல்லும் அனுபவங்களுக்கும் இதுக்கும் நிறைய தொடர்புடையதாகவும் அதை வலுப்படுத்துவதாகவும் உள்ளது. உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் பிடித்திருந்தால் என்னுடைய புத்தகங்களை வாங்கி படியுங்கள். God as a Bags, a Brimstone Fallacy, Co-Create with Your Universe, Highlights of a Course in Miracles மற்றும் என்னுடைய வீடியோவை லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். This is Rosalind Bosco, the Mind Maverick, signing off. Thank you.